ஹாய் மை வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ஹெல்த் மிக்ஸ் பவுடர், சத்து மாவு பவுடர் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 22 வகையான தானியங்கள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கணும். ஒரு கடாய் வச்சு இப்போ நான் 1/2 கிலோ அளவு பாசிப்பயிர் எடுத்திருக்கேன். அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக உளுந்து 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலை 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். இதையுமே தனியாக வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக சோளம் 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கோம். அதையுமே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மக்காச்சோளம் 1/2 கிலோ அளவு தான். அதையுமே நல்லா வறுத்து எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக கொள்ளுப்பயிறு 1/2 கிலோ அளவு, அதையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அடுத்து சாமை 1/2 கிலோ அளவு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சிம்மில் வச்சு தான், அடுப்பை சிம்மில் வச்சு தான் இதெல்லாம் வறுக்கணும். அடுத்து சோயா பீன்ஸ் 1/2 கிலோ அளவு எடுத்துக்கலாம். இது எதுவுமே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ அளவு தான் எடுத்திருக்கோம். இது எல்லாமே நாட்டு பொருட்கள் விற்பாங்கள்ல, அந்த கடைகள்லேயே கிடைக்கும். கடைகளில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கருப்பு சுண்டல் 1/2 கிலோ அளவு, அதையுமே நல்லா வறுத்து வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாதாம் பருப்பு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக திணை 1/2 கிலோ அளவு நல்லா வறுத்து ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டால் சீக்கிரமாக ஆறிடும். அடுத்து வெள்ளை சுண்டல், அதுவுமே 1/2 கிலோ அளவு தான் எடுத்திருக்கோம். அதையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்கள்ங்க. அதுக்கடுத்து கம்பு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கோம். அதையுமே நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து ஏலக்காய் ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருக்கோம். ஏலக்காய் ரொம்ப வாசனை தரக்கூடிய விஷயம், அதனால் ஏலக்காய் 50 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கருப்பு உளுந்து 1/2 கிலோ அளவு, வெள்ளை உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள் இருந்தாலும் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து கோதுமை 1/2 கிலோ அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கேழ்வரகு, அதுவுமே 1/2 கிலோ அளவு தான் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் கொஞ்சம் கம்மியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து முந்திரி பருப்பு 100 கிராம் அளவு எடுத்திருக்கோம். அதையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நிலக்கடலை, இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான். இது நம்ம வேணும்னா மறுபடியும் ஒரு டைம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அவுள், இது சிகப்பு அவுள் வேணுங்கிறவங்க சிகப்பு அவுள் எடுத்துக்கலாம். இது வெள்ளை அவுள், எது வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு தனியாக ரைஸ் மில்லில் கொடுத்து பவுடராக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஒரு 9லேருந்து 10 கிலோக்குள்ளே எடை இருந்தது. இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க வீட்டிலையே தயாரித்து வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தயாரித்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நம்மக்கிட்ட 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த பவுட்ரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த சத்து மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே உடம்புல எல்லா சத்துமே சேரும். இதை கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம். இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி சுடுதண்ணி வச்சு தேங்காய் திருவி போட்டு குடித்து அப்படியும் சாப்பிட்லாம். இது இந்த பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நாங்கள் இனிப்பு சம்மந்தப்பட்ட எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் வேணுங்கும்போது சாப்பிடும்போது இனிப்பு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு ரொம்ப பலன் தரக்கூடியது. அதனால் வீட்டிலையே நீங்கள் தயாரித்து சாப்பிட்லாம்.
வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.